ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சென்னை டு ஹிமாலயா போகிற சீரீஸோட எபிசோட் 2. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்த வரைக்கும் நிசாமுதீன் இறங்கணும். ட்ரெயின் வந்து 2.5 hours டிலே. 10 o'clock வர ட்ரெயின் 12:30 தான் வந்துச்சு. நம்மளுக்கு நியூ டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு 3 o'clock ட்ரெயின். நாங்கள் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, டெல்லி வந்து ஒன்று இந்தியா கேட்டு இல்லை குதுப்பினார் எதையாவது ஒன்று பார்க்கலான்ட்டு. ஆனால் எதுவுமே முடியல. இப்போ நம்ம நிசாமுதீன் ஸ்டேஷன்லேருந்து இப்போது மெட்ரோ, இங்கே இருக்கிற மெட்ரோ நியர்பை மெட்ரோ பக்கத்தில் தான் இருக்குது. மெட்ரோ பிடிச்சி இங்கேருந்து நியூ டெல்லி போகணும். ஸோ நம்மளுக்கு நியர்பை மெட்ரோ வந்து சாரே காலே கான். ஸோ இங்கே நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் வந்து இந்த மெட்ரோ தான் இருக்குது. ஒரு 1 kilometer நடக்கிற மாதிரி இருக்கும். பக்கம்தான், அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அப்படியே போயிடலாம். ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து 2 லைன் மாறுற மாதிரி இருக்கும். பிங்க் லைன் ஒன்று, எல்லோ லைன் ஒன்று. நம்ம இங்கெல்லாம் சென்னையெல்லாம் எப்படின்னா க்ரீன் லைன் ப்ளூ லைன் இருக்குல்ல, டெல்லியில் வந்து இதே மாதிரி நிறையா லைன் இருக்குது. க்ரீனு, பிங்க்கு, பர்பிள், ரெட்டு, ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய கலர் லைன் இருக்குது. ஸோ டெல்லி மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்து சைன் போர்டெலாம் பார்த்து இங்கே போகணும் அங்கே போகணும் நம்ம கரெக்டாக பார்த்து போகணும். வழி மாறினோன்னா கஷ்டம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆளுங்களாக இருப்பாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளோட ரூட் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பிங்க் லைனில் வந்து 6th ஸ்டாப்பிங் டெல்லி ஹாட்டில் இறங்கணும். அங்கேருந்து நம்ம எல்லோ லைன் மாறினோடனே நியூ டெல்லி வந்து 8th ஸ்டாப்பிங்கில் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் போகணும். நம்ம பிலாங்கிங்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இங்கே சேஃபாக வச்சு தான் ஆகணும். ஏன்னா வேறு ஸ்டேட்டு, நம்ம லாங்குவேஜு, நம்ம தமிழால் வேறு. ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம பொருளை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாமே ஃபுல் பேக்டாக உள்ளே வச்சுட்டு போங்க. ஏன்னா கூட்ட நெரிசலில் எது எங்கே மிஸ் ஆகும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி போகலாம். போயிட்டு அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். பொருளுக்கும் உஷாரு, எல்லாத்துக்கும் உஷாரு. வராங்களா? வரேன். அவ்வளோ டிராஃபிக், சரியான டிராஃபிக். செக்யூரிட்டி கூட்டம், உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம் காய். பின்னாடி 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 அப்படியே அப்படியே பின்னாடி அப்படியே போய் லைன் நின்னுங்க. நல்ல கூட்டம் காய்ஸ். உள்ளே போகிறதுக்கே அப்படியே பின்னாடி போயிட்டு லைன். ஓ மை குட்னஸ். மெட்ரோவில் சரியான டிராஃபிக் கைஸ். எல்லாரும் லைனாக இருக்குமா? மீதி பேர் எங்கடா? ஆமாண்டா, டைம் வேறு ஆயிடுச்சு. பேசு ப்ரோ. அதான் இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறோம். சரியான கூட்டமாக இருக்குது, லைனும் மூவ் ஆகலை. லஞ்சு சாப்பிட்டு டேராடூன் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். அதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி நீ போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். எப்பா ஒரு வழியாக நியூ டெல்லி மெட்ரோலேருந்து வெளில வந்தாச்சு காய்ஸ். சாரே காலை காலில் சும்மா ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். திடீர்னு ஒரு ஆர்மிக்கார் வந்துட்டார். அவர் வந்து என்னென்னவோ திட்டுறாரு. மொபைலில் உள்ளவே எல்லாம் பிடிங்கிட்டு என்னென்னவோ சொன்னார். சரியான காண்டாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா ஏதோ பேசி சமாளித்து அப்புறமா வந்துட்டோம். சரியான ஸ்ட்ரிக்ட்டு, சரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காய்ஸுங்க. என்ன பண்ணுறது, தலைநகரம் தான். ஸோ அதனால் இப்படி இருக்கிறது நல்லது தான், குட். மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரூட்ஸ்லாம் கிளியராக போட்டிருக்காங்க. பாத்வே மாதிரி இருக்குது, இந்த கலர் இப்படி போகணுன்ட்டு. மெட்ரோக்குள்ளே ஏறுறது தான் கைஸ் ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அடித்து பிடிச்சி மூச்சு அடிக்குது, அவ்வளோ கூட்டம் மெட்ரோவில். எப்படியோ அதெல்லாம் தாண்டி வெளில வந்துட்டோம். இப்போ பார்த்து இப்போ இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. லஞ்சு சாப்பிட்டு நம்மளுக்கு நியூ டெல்லி
ஸ்டேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து டேராடூனுக்கு ட்ரெயின் இருக்குது. இங்கே க்ராஸ் பண்ணலான்னு பார்த்தா வண்டி ஏடா குடும்பம் ஓட்டுறானுங்க கைஸ் நம்ம வடக்கு நண்பர்கள். ஓகே எப்படியோ அவனுங்கெல்லாம் தாண்டி ஸோ நம்ம ஹோட்டல் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராச்சும் நியூ டெல்லி வந்தீங்கன்னா ஃபுட்டு எதை சாப்பிட்ணுன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். வேறு எங்கேயும் சாப்பிடாதீங்க, ஹெல்த்துக்கு செட் ஆகாது. அதுதான் ஒன்று. இங்கே கூட எப்படி இருக்குன்னு தெரில டேஸ்ட்டு. பசிக்கு வேணால் சாப்பிட்லாம், நம்ம ஊரை விட்டு வெளில வந்துட்டோம், ருசிக்கு சாப்பிட முடியாது. ஸோ லெட்ஸ் see. உள்நாட்டு கடை டெல்லியில் கரெக்டாக அது ஒரு ஆர்கனைசரே ஓனர் சர்வர் மாதிரி ஆகிட்டாரு. வேற என்னடா இருக்கு, வேற என்னடா இருக்கு? ஐயோ நான் டீ குடிக்கணும்னு யோசிச்சேன்ப்பா. அவ்வளோதான், ஆர்கனைசரே வந்து சர்வர் ஆகிட்டாரு. ஆக்சுவலாக இவனே சர்வர் ஆகிட்டாங்க. இது சிக்கன் குழம்பா அது? நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், மீல்ஸு. டேய் காந்தி, ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்றா, நல்லா இருக்குடா. உண்மையான ஆகாட்டு. ஆக்சுவலாக இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின். இப்போதான் ஸ்டேஷன் கிட்டேயே வரும். சாப்பிட்டு திரும்பி மேலே ஏறி ஸ்டேஷனுக்கு போகணும். இங்கே வேறு கியூ. பேக் வேறு வைக்கணுமாடா திரும்பி? திரும்பி இதில் பேக் வேறு வைக்கணும் கைஸ். ஸோ பேக் வச்சுட்டு டெல்லி டு டேராடூன். New Delhi. So we are trying to assist actually. It was 6 hours travel. On platform number 2, कृपया ध्यान दीजिए गाड़ी क्रमांक 12,125 तिरुवनंतपुरम सेंट्रल. हेलो எங்கடா? ஹாய் காய்ஸ், நம்ம டெல்லியிலேருந்து டேராடூன் ட்ரெயின் எடுத்தோம். இப்போது ஹரித்வாரில் இருக்கோம். ஹரித்வார் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸும், எல்லா வயசானவங்களும் எல்லாம் ஹரித்வார் தான் இங்கே பயணம் போகிறாங்க. ஹரித்வார் வந்திருக்கோம். நல்லா குளிர், ஹரித்வார்லேயே நல்லா குளிர். ஆக்சுவலாக இங்கே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஏதாவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இதாக இருக்காங்க. ட்ரெயின் இப்போதைக்கு கரெக்டாக போகுது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. தூக்கமும் இல்ல
இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல நெருப்புதான் நெஞ்சல. ஆ 9 டிகிரி வந்துருச்சு. 1 hour டிலே ஆக்சுவலாக. கோல்டு 9 டிகிரி இருக்கு. தோமல்ஸு ஜாக்கெட்லாம் போடுறதுனால ஃப்ரீஸ்லாம் போடுறதுனால ஒரு ஹாய் கைஸ், நானும் வரேன். பாய். ஹாய் கைஸ், நான் வரேன். பாய். ரூமுக்கு போயிட்டுருக்கோம். டேராடூன் ஸ்டேஷன். நீ பக்கத்துலேயே தான் ரூம் சொன்னானுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. ஊட்டியில் நீங்கள் இறங்கின உடனே ஒரு குளிர் இருக்கும் பாருங்கள். அந்த குளிர் நான் கொஞ்சம் ஃப்ளீஸ்லாம் போட்டிருக்கேன். அதனால் இட்ஸ் ஓகே. ஆனால் இப்போ டிகிரி வந்து 9 டிகிரி to 8 டிகிரி இருக்கும். சத்தம் நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. கேட்கும். போகலாம். இதுதான் நம்ம நண்பர் அருண். இவர் பல மலைகள் ஏறி இருக்காரு. நம்ம தான் இது முதல் மலை. ஓ, ரூமே வந்தாச்சா? அதுவும் அபிநந்தன் கிராண்ட். இதான் நம்ம அங்கே போகிற ரூம். ஓகே, நல்லா தான் ரூம்ஸ். எங்கடா போகிறான்? ஃபைனலி we reached the room. ஓகே, ரூம் காட்டுறேன். ரூம் நல்லா தான் இருக்குது. 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, டிவி, இது வந்து சின்ன ஒரு விண்டோ. ராத்திரி ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக, பட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு மண்ணா மெஷ்ஷு அப்படியே இது அவுட்டரு. ஒரு நைட் தான் வயசு போகிறோம். நாளைக்கு காலை 6 மணிக்கு எங்களுக்கு வேனு. ஓகே, ரெஸ்ட்ரூமும் சூப்பராக இருக்குது. டிவி ஓகே. ஒரு நைட் ரெஸ்ட் எடுக்கும். ஒரு சுத்தம் குடிச்சிட்டு ஓகே கைஸ், சாப்பிட போகும்போது பார்ப்போம். அருமையாக இருக்குடா. தருவான்ல திருப்பி என்ன தருவான்ல. கேரட்டு சூப்பராக இருக்குது. வெங்காயத்தில் ஏதோ சீசன் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கு. ஆலு பரோட்டா சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கு ப்ரோ. என்ன சொல்ல? பன்னீர் பரோட்டா. பன்னீர் பரோட்டா ட்ரை பண்ணுங்க. மச்சி கார்த்தி, நீதான் சாப்பிட்ட? ஏதோ நீதான் சாப்பிட்ட. அப்போ மெயின் டிஷ்ஷு நம்ம பன்னீரும் மட்டன் ஆர்டர் பண்ணிடுறோம். மணி என்ன ஆகுது? நல்லா இல்லை. மணி 11. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மணி 11 ஆகுது. வந்து இது வந்து பட்டர் நானு, மட்டன் கிரேவி. ரொம்ப சூடாக இருக்குது எல்லாம். ஆமாம், மட்டன். இது பன்னீர் வருது. எல்லாம் இப்போ டேஸ்ட்டாக இருக்கு. கொஞ்சம் திட்டிப்பா இருக்கு. எல்லாம் அப்படி நல்லா இருக்குண்ணா. பீஸ் மட்டன் நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மட்டன் நல்லா இருக்கும் சொன்னாங்க. ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ, சாப்பிடு ப்ரோ. வா ப்ரோ.
வாங்க ஒரு பீஸ் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுவோம் பட் இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் எதா இருந்தாலும் சாப்பிட்றோம் நாங்கள். மட்டன் சாப்பிடுவோம் உங்களுக்கு நீங்களும் சாப்பிடணும் சிக்கன் சாப்பிடுவோம் ஸ்பூன் தெரியுது பன்னீர் கிரேவி ஏன் மட்டன் எடுத்துக்கோங்க. நான் சாப்பிட மாட்டேன் ஐயோ சிக்கன் நான் சாப்பிடுவேன் ஆனால் சிக்கன் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ட்ரெக்னால ஓ வெஜ் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறீங்களா ட்ரெக்கு போட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவேன் எனக்கு சம்டைம்ஸ் அந்த ஸ்டமக்கில்